بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن شاء الله இந்த அமர்வில் வந்து பயானுக்கு மௌலவிமார்கள் இருக்காங்க, அவங்க பயன் பண்ணுவாங்க. இந்த அமர்வில் எப்படின்னா வந்து நம்மளோட வாழ்வியல், அது மாதிரி உளவியல் ப்ளஸ் வந்து மார்க்க ரீதியான உள்ள விஷயங்களும் சேர்ந்து தான் இருக்கணும். அதாவது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடுங்கிற தெளிவையும் நான் இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்துக்கிடலாம். இது எப்படின்னா வந்து எனக்கும் ப்ளஸ் உங்களுக்கும் உள்ள ஒரு நினைவூட்டல் தான். எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இது வந்து 51வது அத்தியாயத்தில் 56வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மேலும் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர நான் படைக்கவில்லை. அப்போ வந்து இதுக்கு மெயினாக நமக்கு என்ன தேவை? அல்லாஹ் வணங்குறதுக்கு என்ன தேவை நம்மளுக்கு? அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எல்லாரும் தெரிஞ்சது தான். ஒரு நியமத்திலே முக்கியமான நியமத்து நம்ம ஈமானுக்கு அப்புறம் அந்த ஆரோக்கியம், அப்படி தானே? அப்போ வந்து அப்போ ஆரோக்கியத்தை வந்து பேணுறது வந்து நம்மளுக்கு வந்து கடமையாயிடுது. இந்த விஷயத்தில் வந்து எப்படின்னா நம்ம எப்படி இருக்கோம்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறதில், அதாவது ஆரோக்கியம் தான் லாஸ்ட்டு. ஆரோக்கியத்தை தவிர மீது எல்லாம் அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் வச்சுருக்கிறோம். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம், அப்படி தானே? அப்போ வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து என்னென்னா வந்து நம்மளுக்கு கடமையே இல்லை. இப்போ நம்ம 5 கடமை இருக்குது. கலிமா சொன்னதுக்கப்புறம் உள்ள நம்மளுடைய என்ன சொல்கிறது, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இது எல்லாம் பண்ணக்கூடியதுக்கு ஈமானுக்கு அப்புறம் என்ன தேவை? ஆரோக்கியம் இருந்தால் தான் பரிபூர்ணமாக செய்ய முடியும். எப்படி பரிபூர்ணமாக செய்யணும்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்கணும். அந்த அடிப்படையில் நமக்கு எவ்வளோ முக்கியங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். நிறைய ஹதீஸுகள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு இப்னு அப்பாஸ் எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், 2 ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டது தான். அதாவது வந்து 5 வருவதற்கு முன் அந்த 5 விஷயங்களை பயன்படுத்தி கொடுங்கள், அதாவது பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கிற விஷயம். அதாவது ஆரோக்கியத்துக்கு முன் உள்ள நோய்க்கு முன் ஆரோக்கியம், முதுமைக்கு முன் உள்ள வாலிபம், வறுமைக்கு முன் உள்ள செல்வம், வேலைக்கு முன் உள்ள ஓய்வு நேரம், அது மாதிரி மரணத்துக்கு முன் உள்ள வாழ்வு. இந்த 5 விஷயத்துலேயும் நீங்கள் அடிப்படையாக பார்க்க போனீங்கன்னா அந்த ஆரோக்கியமாக வந்து நிற்கும். அது மாதிரி இன்னொரு விஷயமும் இப்னு அப்பாஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க. அதாவது இந்த மனுஷன் வந்து இந்த 2 விஷயத்தில் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறான். நீங்கள் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். அதாவது ஆரோக்கியமும் ஓய்வு நேரங்களும். அப்போது ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியங்கிறது இந்த 2 விஷயங்கள்லையும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. இதில் ஒரு சீக்ரெட் இல்லை, நமக்கு தெரிஞ்சது தான். நம்மளுடைய குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம குர்ஆன், அதாவது ஃபர்லு சுன்னாக்களை நம்ம வந்து ஒழுங்கான முறையில் நம்ம பேணினாலே வந்து நீங்கள் 80 to 90% உங்கள் உடல் ஆரோக்கியத்தை இது பண்ண முடியும். அதாவது நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஆனால் நம்ம அதை பின்பற்றுறோமாங்கிறது தான் முக்கியம். எப்படி ஃபர்லான கடமைகளும் சுன்னத்தான உள்ள விஷயங்களும் நம்ம பின்பற்றினாலே இதுலேருந்து நம்ம அதாவது ஆரோக்கியத்தை வந்து ஒரு 80 to 90% வந்து நம்ம வந்து அதை பாதுகாத்துக்கிடலாம். இப்போ நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயமே அல்லாஹ் நாட்டத்துக்கு அப்புறம் தான். நம்ம அந்த விஷயம் எல்லாத்துமே நம்ம அந்த அடிப்படை கொள்கை நம்ம சம்மந்தப்பட்டது. அப்போ அல்லாஹ் நாட்டத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி அதை வந்து நம்ம பேணிக்கிறோங்கிறது ரொம்ப நம்ம கருத்தில் வச்சுக்கிடணும். அந்த அடிப்படையில் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? நம்ம ஆரோக்கியத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வந்து துவாக்கள் வந்து ஏகப்பட்ட துவாக்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி, அதுக்கப்புறம் அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸ்ரி, அந்த மாதிரி அந்த துவாக்கள். அது மாதிரி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, அது மாதிரி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத் ஃபித் துன்யா வல் ஆஹிரா.
இது மாதிரி பல துவாக்கள் இருக்குது. இந்த துவாக்களை கட்டாயமாக நம்ம வந்து மனனம் செஞ்சு நம்ம வந்து அடிக்கடி நம்ம துவா செஞ்சுக்கிடணும். அப்போ அல்லா தாலாவோட உதவி நம்மளுக்கு அந்த ஆரோக்கியத்தை நம்ம அல்லா நீட்டி தருவான். இப்போ மெயின் என்னென்னா இதில் ஒரு 3 விஷயத்தை இப்போ அந்த குறிப்பிட்ட டயத்தில் நம்ம எப்படின்னா ஒரு இந்த விஷயத்தை ஒரு 3 நான் பிரிச்சுக்கிறேன். முதல்ல வந்து இந்த முன்னுரையாகவும், அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட், நம்ம ஹெல்த் எப்படி இருக்குது, அதாவது அது சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் உள்ள விஷயங்கள் அதில் வந்துடும். ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டயம் இருந்துச்சுன்னா ஒரு பயிற்சி மாதிரி, இல்லைனா ஒரு சிகிச்சை மாதிரி, யாருக்காவது ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முடிச்சுக்கிடலாம். இந்த மூணு பெரிய பாகமாக தான் நம்ம இதை கண்டினியூ பண்ண போகிறோம். அப்போ முதல்ல வந்து இப்போ இந்த ஆரோக்கியத்தை பேணக்கூடிய தலையாய 3 விஷயம் என்னென்னா உணவு வந்து முதலான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உறக்கமும் ஓய்வும், இதை நீங்கள் 2 ஒன்றா சேர்த்துக்கிடலாம். அது மாதிரி உழைப்பு, உடற்பயிற்சி, இந்த 3 எல்லாமே வந்து இந்த 3 இதில் நீங்கள் ஒரு 3 பகுதியாக, அதாவது உணவு, உறக்கம், ஓய்வு, அப்புறம் உழைப்பு, உடற்பயிற்சி, இந்த அடிப்படையில் இந்த 3ஐயும் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நம்மளை வந்து நமக்கு சான்று சொல்கிறான். எப்படி நம்ம சிறந்த சமுதாயமும் முன்மாதிரியான சமுதாயம், நன்மை ஏவி தீமை தடக்கூடிய சமுதாயம் நம்மளுக்கு சொல்கிறான். நம்ம முன்மாதிரியான சமுதாயம்னா நம்ம வந்து அதுபடி நடக்கணும். அதாவது குர்ஆன் சொன்னாவை நம்ம பேணணும்னா, நம்ம பின்பற்றினோம்னா முன்மாதிரி ஆகும். ஆனால் இன்றைய காலம் எப்படி இருக்குது, மித்தவங்க நம்மளுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் மித்த விஷயங்களை வேறு லேபிள் ஒட்டி. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங். சுப்ஹானல்லாஹ், இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான். அதாவது உலகத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீடாக்ஸ் பண்ணக்கூடியது எதுனா நம்ம வைக்கிற நோன்பு தான். அதாவது உடலில் உள்ள கழிவை வந்து டீடாக்ஸ் பண்ணக்கூடியது நோன்பை தவிர, அதாவது ஃபர்ஸ்ட் டாப்பில் இருக்கிறது நோன்பு தான். இது சயின்டிஃபிக்கலாகவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நம்ம விரும்பியும் விரும்பாட்டாலும் எப்படின்னா நம்ம நோன்பு வச்சு தான் ஆகணும் வருஷத்துக்கு ஒரு முறை. அப்படி தானே? யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ அந்த அவங்களுக்கு கடமையாயிடும். அது ஒரு அடிப்படை, சரியா? அப்போ இன்றைய நிலையை வந்து நம்ம வந்து அதை நம்ம இந்த ஆரோக்கியத்தை பேணாமல் இருக்கிறதுனால நம்ம வந்து உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நம்ம மக்கள் வந்தோடைய அந்த கூட்டங்கள் ஜாஸ்தி இருக்குது. அப்போ நம்ம தான் அவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அப்படி தானே? இப்போ உணவு எடுத்துக்கிடுங்க. உணவு சம்மந்தமாக வந்து இஸ்லாத்தில் வந்து எப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் உணவை வந்து அதிகமாக சாப்பிட்றதுக்கு எந்த இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு அதாவது அதாவது நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்கிறதே சொல்லலை. நீங்கள் உணவை வந்து குறைச்சிங்கிறது தான் நம்மளுக்கு வலியுறுத்தப்பட்டது. அப்படி தானே? அதாவது நமக்கு அந்த 3ல் 1 பங்குன்னு சொல்லுவாங்க. ஹதீஸின் அடிப்படையில் தான் 1 பங்கு வந்து உணவு, 1 பங்கு நீரும், 1 பங்கு காற்று இருக்கணும். இப்போ இதே நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா 4 பங்குன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எப்படின்னா ஒன்று வந்து உணவு, ஒன்று வந்து தண்ணி, ஒன்று வந்து காற்று, ஒன்று வந்து அவங்க காலியா அப்படிங்கிற மாதிரி. அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. இந்த 3 நேரம் சாப்பிடக்கூடிய விஷயம், 3 நேரம் சாப்பிடக்கூடிய விஷயம் வந்து ஆக்சுவலாக இந்த 3 நேரம் சாப்பிடக்கூடியது, அது மாதிரி இந்த தண்ணி வந்து 4 லிட்டர் குடிக்கணும், 2 லிட்டர் குடிக்கணும், இப்படிலாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணக்கூடாது. உடம்பு அதாவது பெரியவங்க, அதாவது இந்த மாதிரி இந்த ஆரோக்கிய வாழ்வியல், இயற்கை வாழ்வில் உள்ளவங்க சொல்லக்கூடியது, உடம்பு சொல்கிறது, அதாவது புத்தி சொல்கிறது கேட்காத உடம்பு சொல்கிறத கேளுன்னு சொல்லுவாங்க. எப்படி? உடம்பு சொல்கிறத நீங்கள் வந்து கேட்கணும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு உதாரணம் எப்படின்னா, காய்ச்சல் அடிக்கும் போது நமக்கு நாவில் டேஸ்ட் இருக்காது, கைகால் வந்து நம்மளுக்கு சோர்ந்து போயிடுவோம். கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்க சொல்கிறது தான் உடம்போட வேலை. உடம்பு சொல்லுது நம்மளுக்கு. ஆனால் நம்ம அதை வந்து நம்ம அதுக்கு செவி கொடுக்காம நம்மளுடைய வேலை பலுவோ இல்லைனா மித்த விஷயங்களுக்காக நம்ம மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் இது வந்து ஒரு ஷட் டவுன். நமக்கு நல்லா தெரியும், கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இயர்லி ஷட் டவுன் எடுக்கிறோம். அந்த மாதிரி தான் உடம்புக்கும் வந்து ஓய்வு தேவை, சரிங்களா? அந்த அடிப்படையில் உடம்பு சொல்கிறத கேட்கணும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து வயிற்றுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, மெடிக்கல் டைமில் வந்து கட்டுன்னு சொல்லுவாங்க. கட்டுனா வயிறுக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ மூளை சிறந்ததா வயிறு, அதாவது மூளை முக்கியமா வயிறு முக்கியமானா வயிறு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. வயிறு சரியாயிட்டா எல்லாமே சரியாயிருவாங்க. அப்போ இந்த வயிறை வந்து நம்ம வந்து பேணுதலாக வச்சுருக்கணும்னா உணவு வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்போது அந்த உணவு விஷயத்தை நம்ம பின்பற்றணும். வயிறு நிறையா சாப்பிட்றது, என்னைக்காவது சாப்பிட்றது வேறு, ஆனால் ரெகுலராகவே நம்ம அதை இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கிடக்கூடாது.
அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கு இப்போ இதில் வந்து விதிவிலக்காக இருக்கும், நம்ம அதான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியாது. ஒருத்தவங்க வேலை பளு ஜாஸ்தி இருக்கும், ஃபிசிக்கல் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களுக்கு மசாலாம் 5 நேரம் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பசி இருக்குது. பசி இருக்கும் போது அது சாப்பிடும் போது அது இதாகிடும். ஆனால் பசி இல்லாமல் நம்ம சாப்பிட்றது ரொம்ப தவறு. இப்போ ஆஃபீஸ் ஒர்க் உள்ளவங்களுக்கு அந்த பசி இருக்காது, அப்போ அவங்க 3 நேரம் சாப்பிடக்கூடிய விஷயம் கிடையாது. அவங்க பசி எடுத்து சாப்பிடணும், அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இங்கே இருக்கிறோம், நம்மளுக்கு எல்லா உணவும் கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து மேக்சிமம் நம்ம வந்து இந்த காய்கறிகள், அது மாதிரி நம்ம கீரை வகைகள், இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்துக்கிடணும். ஜங்க் ஃபுட்டுங்கிற விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிடணும். மொத்தத்தில் பேக்கட் ஐட்டம் முடியாத பட்சத்தில் சாப்பிட்றது வேற. ஆனால் வந்து இந்த பிஸ்கட்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். பிஸ்கட் வந்து நம்ம எதாவது பயணம் போகிறோம், இல்லைன்னா வந்து ஒரு அவசரத்துக்கு சாப்பிடணும். ஆனால் ரெகுலராகவே பிஸ்கட் சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக வயிறை வந்து நம்மளை மோசம் பண்ணிடும். ஏன்னா அது வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது ஈஸியாக. அதனால ஜங்க் ஃபுட்டுங்கிற விஷயத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிடணும். இன்னும் பல தகவல் நம்ம உணவு பொறுத்து இருக்குது. ஆனால் வந்து இது வந்து ரொம்ப பேசிக்கான நம்ம இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் உறக்கம் அது மாதிரி உணவு விஷயத்துலேயே எப்படின்னா, நம்ம அதான் டயத்துக்கு சாப்பிட்றது வந்து தவறுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து அது பசிச்சு சாப்பிடணும். அது டைமிங் உதாரணத்துக்கு எப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கனும் அக்குபஞ்சர் கிளாக்னு சொல்லுவாங்க, அக்குபஞ்சர் தெரிஞ்சவங்க இருக்கலாம். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு கிளாக் டைம் இருக்கும். அந்த அடிப்படையில் காலையில் வந்து நீங்கள் 9 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றணும். அது வந்து கரெக்டான பழக்கமான இருக்கும். அது மாதிரி மத்தியானம் அந்த 11 to 1 டைம். இரவு வந்து ரொம்ப முக்கியமாக என்னென்னா 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும். இதில் எத்தனை பேர் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுதுன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். அது நமக்கு வந்து ரொம்ப பழைய, இப்போ உதாரணத்துக்கு அது எப்படி சொல்லுவாங்கன்னா, மிருகங்களை பார்க்க சொல்லுவாங்க, பறவைகளை பார்க்க சொல்லுவாங்க. அது வந்து அந்த சூரியன் உதயம் அதாவது அடைஞ்சதுக்கு அப்புறமே அதை அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாது அது. அப்போது இன்னொரு விஷயமும் அதை வந்து ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உணவு அருந்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட விஷத்துக்கு சமங்கிற அளவுக்கு இந்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதாவது பாரம்பரிய மருத்துவர்களும் இந்த சித்தர் வழியில் வந்தவங்க இது வந்து இது ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. நமக்குமே வந்து இப்போ குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பார்த்தா கூட உங்களுக்கு உணவு வந்து நம்ம இஷாவுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்குள்ள ஆதாரங்களும் நமக்கு நிறையா இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த உறக்க விஷயத்தில் நம்ம எப்படின்னா வந்து 8 மணி நேரம் ஒரு கண்டிப்பான உறக்கம் தேவை. 6 to 8 மணி நேரம் அந்த உறக்கம் தேவை. அதுவும் எந்த டயத்தில் தேவைங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இப்போ சிலவங்க நைட் ஷிஃப்ட் போகலாம், அது விதிவிலக்கு. ஆனால் வழமையாகவே நம்ம வந்து லேட்டாக தூங்குறது வந்து அதை நம்ம அனுமதிக்கப்பட்டு, அதாவது அது வந்து அதை நம்ம இதை பண்ணக்கூடாது, பழக்கப்படுத்தக்கூடாது. 9 மணிக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம பெட்டுக்கு போயிடணும். ஆனால் வந்து அப்போ 9 மணிக்கு முன்னாடி போகணும்னா கண்டிப்பாக 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டா மாத்திரம்தான் உணவு வந்து 7 மணிக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தால் மாத்திரம்தான் 8 to 9, அதாவது 9 to 10க்குள்ளே நீங்கள் தூங்க முடியும். இந்த மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்னேன்ல, வயிறு தான் ரொம்ப முக்கியம். அந்த 11 மணிலாம் கண்டிப்பாக தூங்கிடணும். அந்த நேரத்தில் வந்து கால் பிளாடர் உடைய அந்த ஃபங்க்ஷன் வரும். அது மாதிரி காலையில் வந்து நீங்கள் 3 மணிக்கு மேலே எழுந்தா பிரச்சனை இல்லை. சுபானல்லா சில கேம்புகள்லாம் அந்த நான் முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி கேம்புலாம் போய் பார்க்கும்போது அவங்க அதை என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. நம்ம தர்ஜியத்து டைம் வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. 3 மணிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு அவங்க சில யோகாசனங்கள் செய்கிறாங்க. மொத்தத்தில் வந்து அந்த மூச்சு பயிற்சி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு அதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தர்ஜியத்து டைம் வந்து நீங்கள் அல்லாட்ட உதவி கேளுங்க, தொழுகை பண்ணுங்க எல்லாமே. அந்த நேரங்கள் ரொம்ப நல்ல நேரங்கள். அது மாதிரி 3 மணிக்கு மேலே எந்திக்கலாம். ஆனால் வந்து நைட்டு தூங்குறது வந்து கண்டிப்பான முறையில் 9 மணிக்கு இல்லைன்னா 10 மணி மேக்சிமம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் காலையில் சீக்கிரம் எந்திக்கவும் முடியும். உடலுக்கும் அது நம்மளுக்கு மித்த ஆர்கனுக்கும் வேலை செய்யும். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கணும் நம்மளுக்கு ஹதீஸ் அடிப்படையில் இருக்கப்போ அதுக்குள்ள டயத்தை நம்ம கொடுக்கணும். அந்த உணவு வந்து செரிக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த லிவரும் அப்படி தான். லிவர் வந்து மிட் நைட்டில் உள்ள ஃபங்க்ஷன் அது கண்டிப்பாக நம்ம தூங்கியே ஆகணும். 1 to 3 மணிக்கு யாரும் முடிச்சிருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு லிவர் டிசீஸ் இருக்கும், கண் பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கும். நீங்கள் இதை வந்து விதிவிலக்காக உள்ளவங்களை எதுவும் எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது ரெகுலராக இந்த மாதிரி டயத்தில் நம்ம அதை நம்ம அப்போ அப்படியே வந்து பழக்கப்படுத்தக்கூடாது.
அதுக்கப்புறம் வந்து ஓய்வு, அதான் ஓய்வு உறக்கம் ரெண்டும் நம்ம அது கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓய்வு வந்து நம்மளுக்கு அவசியம்தான். நம்ம இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து இந்த மொபைலும் உள்ள இந்த சோசியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கவனத்தை செலுத்துறதுனால நமக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆகுது. இதை வந்து இன்ஷால்லா ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தான் தெரியும், உங்களுடைய விஷயங்களை நீங்கள் வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கிடணும். நான் எதுக்கு இதை முக்கியமாக சொல்கிறோம்னா, அந்த ஆர்கனுக்கும் நம்ம டைமுக்கும் எல்லாமே சம்மந்தம் இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் இல்லை, நம்ம அதை வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிடவும் செய்யணும், அதை பின்பற்றுறதுக்கும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உழைப்பு, அதாவது உடல் உழைப்பு எப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம இப்போ வந்து நார்மலாக ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதில் எப்படின்னா வந்து அதிகமாக உழைச்சாலும் பிரச்சனை, உழைக்காமல் இருக்கிறது பிரச்சனை. அதாவது ஒவ்வொரு இப்போ உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்கலாக மெடிக்கலாக சொல்ல போனீங்கன்னா, எந்த அளவு நீங்கள் நடக்கீங்களோ, நடந்தால் மாத்திரம்தான் கிட்னியோட ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்கும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம உம்ராக்கு போகிறோம், பஸ்ஸில் நம்ம உட்காந்துக்கிட்டே போகும்போது கால் வீங்க ஆரம்பிச்சிருது, நல்லா நம்ம நோட் பண்ணியிருப்போம். இது என்ன காரணம்னா, கால் மூவ்மெண்ட் இல்லாமல். கால் மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது கை காலுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில், அதாவது உடல் வேக்கிற அளவுக்கு நம்ம வேலைகள் செஞ்சு தான் ஆகணும். இதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஜிம்முக்கு போகணும், இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் உடல் பயிற்சி பண்ணணும்னு நான் சொல்லலை. நம்மளோட வேலைகளோட அதே நம்ம சேர்ந்து பண்ணிக்கிடணும். அப்போ தான் நம்ம அதை முன்னாடி, நம்மளுக்கு இங்கே ரொம்ப கஷ்டம் ஊரில் விட இங்கே வந்து நமக்கு வந்து அதுக்கு உள்ள சீதோசன நிலையும் நம்ம உள்ள வாகன வசதிகள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம உடலுக்கு உழைப்புகள் எல்லா கைகால் எல்லா அசைவு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது நம்ம வந்து ரொம்ப கவனத்தில் கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி பெண்களை பொறுத்தளவு என்னென்னா, இப்போ அவங்களும் வீட்டு வேலைகளை வந்து உதாரணத்துக்கு நம்ம என்ன தான் வாஷிங் மிஷினு எல்லாம் இருந்தாலும் ஊடால ஒரு நாள், வாரத்துக்கு 2 நாள் கையில் துவச்சிக்கிடலாம். அது மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன குனிஞ்சு நிமிடுறது எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிளாக, உடம்புல ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிடணும். இப்போ அதெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய எல்லா எலும்பு, அதாவது நரம்புகள் எல்லாமே வந்து ஒழுங்கான முறையில் அது வந்து நம்மளுக்கு இரத்த ஓட்டங்கள் எல்லாமே சீராக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இது வந்து உங்களுக்கு ஒரு முன்னுரையாக நான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இதில் டீப்பாக நம்ம அடுத்தடுத்து இதில் என்னென்ன மாதிரிலாம், இப்போ ஆரோக்கியத்துக்கு நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதாவது மருத்துவ ரீதியாக, உணவு ரீதியாக நம்ம தனியாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாய்ப்புகளை நான் வந்து நம்ம இதை பயன்படுத்தி நம்ம உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்து என்னென்னா, ஒரு சின்ன ஒரு அசஸ்மெண்ட்டு. இந்த அசஸ்மெண்ட் எப்படின்னா, நீங்கள் யாரும் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம், நீங்களே ஸ்கோர் பண்ணிக்கிடுங்க. அதாவது நீங்களே நான் சொல்கிற கொஸ்டினை எஸ்னா ஒரு 1 பாயிண்ட், நோன்னா விட்டுருங்க, எஸ்னா 1 பாயிண்ட், அந்த மாதிரி. இது எல்லாமே வந்து எந்த அடிப்படையில்னா, நம்ம இது மருத்துவ சம்பந்தமாக, சைக்காலஜிக்கல் சம்பந்தமாக உள்ளவங்க, மார்க்க சம்பந்தமான உள்ள விஷயம் இதில் இருக்குது. இந்த அடிப்படையில் நம்ம ஒரு நம்மளுடைய ஸ்கோரை நம்ம வந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? நான் பேசுகிறது ஸ்பீடு ஓகேவா, இல்லை ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்? ஓகே தானே, சரி. முதலாவது வந்து என்னென்னா, இது நமக்கு ரெகுலராக உள்ளதான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். முதல் பாயிண்ட் வந்து, நீங்கள் 5 வேளை தொழக்கூடியவராக இருக்கீங்களா? அதாவது 5 நேரம் தொழக்கூடியவங்களா? இதில் சுன்னத்து ஃபர்கள், அதாவது சுன்னா நஃபீல்லாம் தொழுதிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் தான். அப்போது 5 வேளை தொழக்கூடிய இருந்தீங்கன்னா நீங்கள் 1 பாயிண்ட் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய இயற்கை தேவைகள், மழை ஜலம் கழிக்கிறது வந்து ரெகுலராக எந்த ஒரு சிரமம் இல்லாமல் எனக்கு போக முடியும். அதாவது ரெகுலராக டெய்லி, டைம் பிரச்சனை இல்லை, ஆனால் டெய்லி வந்து எனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் எனக்கு அது இயற்கை தேவைகள் வந்து இந்த கஷ்டம் இல்லாமல் எனக்கு ஈஸியான முறையில் அது போகுதுங்கிறது அது 2வது பாயிண்ட். அப்போ ரெண்டாவது நீங்கள் என்னென்னு பார்த்துக்கிடுங்க. 3வது வந்து அதிகாலையில் நம்ம எப்படின்னா, இங்கே உள்ள டயத்துக்கு ஒரு 7 மணிக்கு முன்னாடி நான் வந்து ரெகுலராக வந்து நார்மல் வாட்ரு, இப்போ உங்களுக்கு வின்டர் டைமை தவிர்த்துக்கிடுங்க, மித்தபடி நார்மலான உள்ள டயத்தில் நீங்கள் சுடு தண்ணி யூஸ் பண்ணாமல் காலையில் வந்து நம்ம வந்து நல்ல குளிர்ந்த தண்ணி, அதாவது நார்மல் வாட்டர்லாம் குளிக்கணும். அப்போ இந்த மாதிரி ரெகுலராக நான் 6 மணிக்கு முன்னாடி குளிச்சிருவேன், 7 மணிக்கு முன்னாடி குளிச்சிடுவோம்னா நீங்கள் 1 பாயிண்ட் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. சரிங்களா? எல்லோரும் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அவங்கவுங்க பாயிண்ட் நோட் பண்ணிக்கிடுங்க. அது மாதிரி இரவு வந்து தூங்க போகிறது, நான் வந்து 9 மணிக்கு மேக்ஸிமம் 10 முன்னாடி தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 1 பாயிண்ட்டு சேர்த்துக்கிடுங்க. அது மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இப்போ நான் வந்து ஃபிசிக்கலாக எனக்கு மூவ்மெண்ட்ஸ் என்னோடய ஜாபில் இருக்குது,
அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான். அப்படி இல்லை எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் நான் வந்து வாக்கிங் போகிறேன், ஸ்போர்ட்ஸுக்கு போகிறேன், இந்த மாதிரி யாரும் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காலையில் எந்திக்கும் போது, இப்போ 5 முடிஞ்சிருக்கு, 5 பாயிண்ட் முடிஞ்சிருக்கு, அது 6வது பாயிண்ட்டு. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு இருக்குது, நான் இன்றைக்கி வேலைக்கு போகணும், அதாவது சோம்பேறித்தனம் இல்லாமல் நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு. 6 முடிஞ்சிருக்கு. இப்போ 7வது வந்து என்னோட உணவில் வந்து மாமிசம் இல்லை, அதாவது மாமிசம் இல்லாமல் காய்கறிகள், அது மாதிரி பழ வகைகள், கீரை வகைகள் வாரத்தில் எப்படியும் இது 1 தடவை 2 தடவையாவது நான் சேர்க்குறேன் அப்படிங்கிறவங்க ஒரு பாயிண்ட் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் உணவு நம்ம சாப்பிட்றது வந்து நான் வந்து டயத்துக்கு சாப்பிட்றதில்ல, பசிக்கு நான் சாப்பிட்றேன், பசிக்கு சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கிடுங்க. அது மாதிரி டின்னர் வந்து 7 மணிக்கு இல்லைன்னா 7:30 மணிக்கு, அதாவது நான் இஷாவுக்கு முன்னாடி சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்க ஒரு பாயிண்ட் நீங்கள் சேர்த்துக்கலாம். 9 முடிஞ்சிருக்கு. 10 வந்து நான் ரெகுலரான முறையில் நான் நோன்பு வைக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம இதை சொல்லலை, ரமதான் நோன்பு இல்லை, வார நோன்பு இல்லைன்னா மாத நோன்பு நான் வைக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு பாயிண்ட் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. அது மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கிறேன், அதாவது நான் ஹெல்த்தியாக தான் இருக்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? இது வந்து நீங்கள் வந்து இது என்னையவோ இல்லைன்னா உங்களுக்கு பாயிண்ட் எடுக்கவோ நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களுடைய செல்ஃபாக உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்னவோ நீங்கள் அந்த பாயிண்ட் போட்டுக்கோங்க. அதாவது ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு நினச்சிங்கன்னா ஒரு பாயிண்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு அதாவது உங்கள் வேலை மித்தபடி நம்ம இபாதத்தை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கி, நான் அந்த டயத்தில் வந்து நான் வந்து என்னுடைய சில பொழுதுபோக்கு இல்லை, என்னோட ஆரோக்கிய சம்மந்தமாகவோ இல்லை படிப்பு சம்மந்தமாகவோ நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறவங்க ஒரு பாயிண்ட் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 13வது பாயிண்ட்டு, நான் வந்து ரெகுலராக இல்லாட்டானாலும் என்னுடைய நண்பர்களோடு இப்போ இப்படி உட்காந்து பேசுகிறோம், அதாவது சோசியல் மீடியா இல்லாமல் சந்தித்து பேசுகிறது, உறவினர்களை சந்தித்து பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணுறேன், ரெகுலராக பண்ணுறேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறவங்க ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? அப்போது 14வது பாயிண்ட் வந்து அல்ஹம்துலில்லாஹ், இது நமக்கு அடிக்கடி பயானில் சொல்லக்கூடியதான், போதுமன்ற மனம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கிடலாம். அது மாதிரி லாஸ்ட்டாக உள்ள பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு அதாவது நம்மளுடைய நோக்கமே இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதாவது சொர்க்கம் போகணுங்கிறது ஒரு எண்ணம் நம்மளுக்கு. அதை தவிர உலகத்தில் எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, நான் இதை அடைய விரும்புகிறேன், அதாவது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆம்பிஷன் இருக்குது, அது இருக்குது, அதுக்கு நான் வந்து அதையும் எனக்கு வந்து அது சம்மந்தமான உள்ள வேலைகளை நான் செய்ய முடியுது, அதை நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், இல்லைன்னா அதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கிடுங்க. இப்போ மொத்தம் 15 சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து இப்போ எல்லோரும் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, எல்லாரும் போட்டு பாயிண்ட்டும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஜாஸ்தி இருக்கீங்களோ அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு அந்த ரேஞ்சை மட்டும் சொல்லிடுறேன். இதில் யாராவது 5க்கு கீழே இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அது வந்து உங்களை நம்ம ரொம்பவே வந்து நீங்கள் ஃபெயில் தான், அது நானாக இருந்தாலும் அது ஃபெயில் தான். 5 கீழே இருந்தீங்கன்னா அது மாதிரி 5 to 10 இருந்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்தணும். இந்த ரேஞ்செலாம் நம்ம மேக்ஸிமம் ஆட்கள் இருப்போம், 5 to 10 தான் இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் யாராவது 10க்கு மேலே இருந்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு ஆரோக்கியமான விஷயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இது வந்து இதோட அசஸ்மெண்ட்டு. நமக்கு டைம் பத்தாதனால நான் என்ன நினச்சோம்னா, இதை வந்து ஒரு கூகுள் ஃபார்மில் போட்டு சர்வே மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன், எனக்கு டைம் பத்தலை. இன்ஷா அல்லாஹ் இப்போ யாராவது இதில் 10க்கு மேலே இருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஃபேமிலி குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது தானே, அதில் கூட நீங்கள் கூகுள் ஃபார்மில் போடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் 15 அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். ஸோ வந்து உங்களுக்கு இப்போ தெரியும் நம்ம என்னென்ன விஷயத்தில் இருக்கிறோம்னு. இப்போ கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நமக்கு வந்து ஒரே ஒரு சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்ச சீக்ரெட், ஓப்பன் சீக்ரெட், இன்னமல் அமாலு பின்னியாத். சரிங்களா? நம்ம எப்படி நினைக்கமோ அப்படி தான். நம்ம அல்லாஹ் தஆலா நம்மளை எப்படி படிச்சிருக்காங்க, ரேகை கூட சேம் கிடையாது. அதனால நம்ம யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆரோக்கியத்துலேயுமே அப்படி தான். ஆரோக்கியத்துலேயுமே இப்போ எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கிறவங்க நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக நடக்கும், கரெக்டாக, அதாவது நம்ம அதாவது என்ன சொல்கிறது, ரூஹுங்க விஷயத்துக்கு வரேன்னா
நீங்கள் வந்து எல்லாம் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இந்த டைம் டு இந்த டைம் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த முறையில் நீங்கள் அதை வந்து உங்களுடைய இறுதி காலங்கள் வந்து நீங்கள் கஷ்டம் இல்லாமல் இதாகிறீங்களா இல்லை ஆரோக்கியத்தோட ரூஹ் எடுக்கப்படுதாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லாவுடைய நாட்டப்படி தான் எல்லாமே நடக்குது. அது நமக்கு நம்மளுடைய அக்கிதாவே அதான். ஆனால் அந்த முயற்சிங்கிறது நமக்கு முக்கியம். அப்போ அல்லா பார்த்துக்கூட நான் எப்படினாலும் இருப்பேங்கிறது. என்னது சாப்பிட்டாலும் உதாரணத்துக்கு எதுக்கு சொல்ல வரோம்னா, நீங்கள் வந்து சிலவங்க நல்லா சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்க வேறு, அவங்களோட உடம்பு வேறு, அவங்க நினைப்புக்கு தகுந்தாக்கில் அல்ல அவங்களுக்கு இதை கொடுப்போம். ஆனால் நம்ம அதை வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு நம்ம உடம்பை நமக்கு எடுத்துக்கிடக்கூடாது. இதுதான் வந்து ஒரு முடிவுரையாக சொல்லிக்கிறேன். ஃபைனலாக வந்து இப்போ இங்கே யாராவது உங்களுக்கு வந்து கிரானிக்காக உள்ள பிரச்சனை, அதாவது இப்போ எல்லாமே நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது, பண்ண முடியாது. இப்போ எனக்கு கை வலிக்கு, கையில் வலி இருக்குது, கை தூக்க முடியலை, அதாவது ஃப்ரோசன் ஷோல்டர் மாதிரி, கழுத்து வலி இருக்கிறவங்க, அதை மாதிரி ஏதாவது முதுகு வலி, கால் வலி இங்கே யாருக்காவது இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு வந்து நாம் ஒரு பயிற்சி பண்ணி அவங்களுக்கு சரி பண்ணி காட்டலாம் இன்ஷா அல்லாஹ். யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். கிரானிக்கா கை வலி, கால் வலி, முதுகு வலி, இல்லைன்னா ஏதோ ஒரு பிடிப்பு இருக்கு, இல்லை மௌலவி இப்போ இதில் இருக்கு இல்லை, இது ரொம்ப சிம்பிளாக, அதாவது எதுக்கு சொல்கிறோம்னா நம்ம அடுத்துக்கூடிய வரக்கூடிய காலங்களில் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன். ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்காண்டி ஒரு சாம்பிளுக்காக தான் நான் கேட்குறேன். கைவலி இருக்கு, மூட்டு வலி இருக்கு, ஆனால் வந்து வேற எதுவும் ஆப்ரேட் அந்த மாதிரி பண்ணது இல்லைல்ல? ஆப்ரேஷன் எதுவும் பண்ணது இல்லை? ஆப்ரேஷன் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. மூட்டு வலி எப்படின்னா ஆக்சுவலாக அதில் நமக்கு வந்து மூட்டுகள் தேய்மானம் இருக்குது, அதில் உள்ள சில ஃப்ளூயிடு வந்து சுரக்கணும், சரிங்களா? அது வந்து ஒரே டைப்பில் பண்ண முடியாது. அதுக்கு ரெகுலராக நம்ம வந்து தெரப்பி ரெகுலராக கண்டினியூஸாக பண்ணணும். பண்ணிவிட்டு உணவு முறையில் மாற்றம் ஏற்படுத்தி கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு என்னென்னா மெயினாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் காஞ்ச தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காய் வந்து நம்ம மென்று சாப்பிடணும். அது நம்ம கொப்பரி தேங்காய்னு சொல்லுவாங்க, எண்ணெய் இருக்காங்கல்ல, அந்த தேங்காவை மென்று சாப்பிடணும். அது மாதிரி வல்லாரை இல்லை, நம்ம பிரண்டை, இந்த மாதிரி விஷயங்களை துவையல், பிரண்டை துவையல், அது மாதிரி உள்ள உணவில் சேர்த்துக்கிடணும். மெயினாக முருங்கை இலை இருக்குல்ல, முருங்கை இலை, அதை சூப்பாக எடுத்துக்கிடணும். ப்ளஸ் நம்மளுக்கு ஆட்டுக்கால், மாட்டுவால் சூப்பு, அதையும் நம்ம கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி யூஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஆனால் இதெல்லாம் உணவில் மாற்றம். அது மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, உடல் பயிற்சி, கொஞ்சம் மூமெண்ட்ஸ் வேணும். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வயசுங்கிறத நம்ம மைண்ட் பண்ணிக்கிடணும். அதாவது நம்மளுக்கு 40 வயசுல இருந்த மாதிரி 60 வயசில் இருக்கணும், அது மாதிரி 20 வயசுல இருந்த மாதிரி 40 வயசில் இருப்பேன்னு கிடையாது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடணும். அதுக்கு தகுந்தாக்கில் நம்மளுடைய வாழ்வு மெத்தடை மாற்றிக்கிடணும், அதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கிடணும் இன்ஷா அல்லாஹ். அது கொஞ்சம் ஒரே நாளில் பண்ண முடியாது. இது உங்களுக்குள்ள தகவல், அதாவது இயற்கையாக என்ன பண்ணலாங்கிற ஒரு தகவல். அதுக்குள்ளே ஆயில் இருக்குது, எல்லாமே இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். தனிப்பட்ட முறையில் நம்ம பேசலாம் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி. நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அது சொல்லியிருக்கோம், அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே. ஆக்சுவலாக நான் வந்து டிப்ளமா இன் வர்மம் தெரியும் எனக்கு. 2 வருஷத்துக்கு மேலே வர்மம் படிச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது ஃப்ளவர் மெடிசின்னு, அது மாதிரி நியூரோ தெரப்பி, அல்ஹம்துலில்லாஹ். நான் விஷயம் சொல்லலாமா? அதாவது என்னோட பேசிக் வந்து நான் இன்ஜினியரிங், ஓகேங்களா? நான் ஊரில் ஒரு 3 வருஷம் ஸ்பெஷல் விஷயத்துக்காண்டி இருந்தேன். கிட்டத்தட்ட அல்ஹம்துலில்லாஹ் என்கிட்ட 200 பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா? 200 பேஷண்ட்ஸு. இன்ன வரைக்கும் தொடர்பு நம்ம ஏதாவது ஃபுல்லாக பண்ண முடியாதுனால சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு ஊரில் கூட உங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் சில விஷயங்களை சரி பண்ணிக்கணும்னா உங்களுக்கு நீங்கள் அணுகலாம். இன்னொரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, அல்லாஹ் நாடிதான் சிஃபா கிடைக்கும், புரிதுங்களா? இது வந்து நம்ம மக்கள் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, யூடியூப்பை பார்த்துட்டு இல்லைன்னா வந்து இஷ்டத்துக்கு அவங்களாம் வந்து மருந்து எடுக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு அடிப்படை இருக்குது. இந்த உடம்பு இந்த மாதிரி, இவருக்கு இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது, இந்த நேரத்தில் இதை பண்ணணும், இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது. இப்போ ஆரம்பத்தில் உள்ள நாடி பார்த்து அவர் பண்ணேன். இந்த மாதிரி முழுமையான முறையில் படித்தவங்கள்ட்ட தான் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இல்லைன்னா நீங்களும் முழுமையான முறையில் படிக்கலாம், எல்லாம் ஈஸி தான். ஆனால் நீங்கள் முழுமையாக படிக்கணும்.
படிக்காமல் நம்ம அறகுறையாக சில விஷயங்கள் பண்ணும்போது இப்போ என்ன ஆயிடுதுன்னா இவங்க வந்து ஒழுங்கான முறையில் படிக்காமல் மருத்துவத்து மேலே வந்து தப்பு சொல்லிடுறாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிடுது. நான் சொன்ன அதே உதாரணம் தான். காய்ச்சல் அடிக்கும் போது நமக்கு ரெஸ்ட் தேவை. அது மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு வயிறு வலி இருக்குது, தலைவலி இருக்குன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் படுத்தா கூட உங்களுக்கு சரியாக போகும். அது மாதிரி வயிற்றோட்டமாக போகுது, அப்போ நீங்கள் உணவுல பிரச்சனை இருக்கலாம், உணவு வயிறு காலி பண்ணிங்கன்னா சரியாகும். அதாவது பொறுமை வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எடுத்த உடனே நம்ம ஆன்டிபயோட்டிக்கும் மருந்து சாப்பிடும் போது அதுக்கு வந்து பழக்கப்படுத்திடும். அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது இன்ஷா அல்லாஹ். அதனால வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் கல்வியை கற்றுக்கிடுங்க. நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லக்கூடியது தான், நம்மளால் முடியும் போது இந்த மருத்துவ விஷயங்களை படிச்சுக்கணும். மருத்துவமும் விவசாயமும் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நீங்கள் என்ன ஃபீல்டுனாலும் இருங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸராக கூட இருங்க, ஆனால் உங்களுக்கு இந்த 2 விஷயங்களை வந்து கண்டிப்பான முறையில் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்து நீங்கள் இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அதை செயல்படுத்தணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு பிரோஜனமாக இருக்கும். ஜஸாக்கல்லாஹ்.